السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب. और वो लोग जो उसे जोड़ते हैं जिसे जोड़ने का अल्लाह ताला ने हुक्म दिया. மேலும் எவற்றை இணைக்க வேண்டுமென்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானோ அவற்றை இணைப்பவர்களும் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுபவர்களும் தீய கேள்வி கணக்குக்கு அஞ்சுபவர்களும் என்ற இந்த வசனத்தில் எந்த தொடர்புகளை இணைக்க வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டுள்ளதோ அவற்றை இணைக்க வேண்டும் என்று மட்டும் இறைவன் கட்டளையிடவில்லை, மாறாக அவற்றை நிரந்தரமாக நிலைநாட்ட வேண்டும் என்றும் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்விடமிருந்து தொலைநோக்கு பார்வையை பெற்றுள்ள ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் அல்லாஹ்வின் திருப்திக்கு மாற்றமான செயலை செய்வார் என்பதை அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஒரு உண்மையான மோமின் அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட பிறகு அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ் இணைக்க வேண்டும் என்று கூறியுள்ள தொடர்புகளை இணைத்த பிறகு அதில் அவர் நிரந்தரமாக நிலைத்திருக்கின்றார். அல்லாஹ் கூறுகின்றான், யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல. எந்த தொடர்புகளை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானோ அவற்றை அவர்கள் நிலைநாட்டுவர் என்பதே அறிவுள்ள ஒரு உண்மையான மூமினின் அடையாளமாகும். இந்த வசனத்தின் இந்த பகுதியை விளக்கியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுருக்கமாக இவ்வாறு கூறுகின்றார்கள்: அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலும் அவன் மீதுள்ள நேசத்திலும் முழுமை தன்மையை பெற்று அவனது கட்டளை மற்றும் அவனது வழிகாட்டல்களுக்கு ஏற்ப அவர்கள் படைப்பினங்களின் பக்கம் கவனம் செலுத்துகின்றனர். அவர்கள் இறை கட்டளைக்கு ஏற்ப மேலும் படைப்பினங்களுடன் ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் நன்மை செய்தல் ஆகியவற்றின் உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். யக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன சூஹல் இசாப். அவர்கள் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுகின்றனர், தீய கேள்வி கணக்குக்கு அஞ்சுகின்றனர். இதன் காரணமாகவே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலும் அவன் மீதுள்ள நேசத்திலும் அவர்கள் முழுமைத்தன்மையை பெறுகின்றனர். அவர்களது உள்ளத்தில் தங்களது இறைவனை பற்றிய அச்சம் இருக்கின்றது. ஹஷியத் என்ற சொல் அரபி அகராதியில் மிக உயர்வான பண்புகளை உடைய ஒன்றின் சிறப்புகளையும் அழகையும் அடையாளம் கண்டு கொண்ட பிறகு அது தனது கையை விட்டும் நழுவி சென்றுவிடக்கூடாதே என்ற அச்சத்திற்கு கூறப்படுகிறது. எந்த பொருள் தொடர்பாக அஞ்சப்படுகிறதோ அதை பற்றிய அறிவு கிடைக்கும் போதுதான் அதனை ஹஷியத் என்று கூறுகின்றோம். மேலும் அந்த அச்சம் இழப்பு ஏற்பட்டு விடுமே அல்லது சேதம் ஏற்பட்டு விடுமே என்ற அச்சம் அல்ல, மாறாக அந்த பொருள் மிகவும் உயர்வானதும் மகத்துவமிக்கதுமாகும்
என்பதனால் உள்ள அச்சமாக அது இருக்கும். அவ்வாறு இருக்க வேண்டும். கவனக்குறைவின் காரணமாக அதன் நெருக்கத்தை பெறுவதை நாம் இழந்துவிடக்கூடாது என்ற அச்சம் இருக்க வேண்டும். ஒரு மூமினின் பார்வையில் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்வானதும் மகத்துவமிக்கதுமான ஒன்று இறைவனே ஆவான். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இருக்கவும் முடியாது. ஏற்கனவே கூறியிருந்ததற்கு ஏற்ப ஒரு நம்பிக்கையாளர் இறைவனின் நெருக்கத்தை பெற்று பின்னர் அவனது படைப்பினங்களின் பக்கம் கவனம் செலுத்துகின்றார். இது ஒரு மூமினுடைய அடையாளமாகும். இறைவன் மீதுள்ள அச்சமும் தீய கேள்வி கணக்கு தொடர்பான அச்சமும் இறைவனுக்கு கட்டுப்படாமலும் அவனது படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்தாமல் இருப்பதனால்தான் ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்றது. அவ்வாறான அச்சம் ஏற்பட வேண்டும். இதுவே ஒரு மூமினின் அடையாளமாகும். இறைவன் அவரிடம் வெறுப்படைவதை, அவன் அவரை புறக்கணிப்பதை அவரால் சகித்துக் கொள்ளவே முடியாது. பொதுவாக இதைத்தான் அவர் விரும்புவார். ஒரு உண்மையான நம்பிக்கையாளராக இல்லாமல் கொஞ்சம் ஈமானுள்ள ஒருவரும் இதைத்தான் விரும்புவார். ஆனால் உலகில் நாம் பார்க்கின்றோம், பலரும் திருக்குரானை ஓதுகின்றார்கள், அதன் பொருளையும் படிக்கின்றனர், இறைவன் மீதுள்ள அச்சத்தையும் வெளிப்படுத்துகின்றனர். இறைவன் புறமிருந்தும் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதை அவர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்துவதில்லை. மேலும் எந்த தொடர்புகளை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தானோ அவற்றை உண்மையான முறையில் இணைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வதில்லை. உலகில் உள்ள பெரும்பாலான முஸ்லிம்களிடம் இந்த முரண்பாடு தென்படுகின்றது. இதற்கான விருப்பமும் இவ்வாறுதான் உள்ளோம் என்ற அவர்களது வாதமும் இருந்தும் கூட இந்த நிலைதான் தென்படுகிறது. அகமதிகள் தொடர்பாகவும் இறைவன் ஒரு உண்மையான மூமினுக்கு தரும் விளக்கத்திற்கு 100% முற்றிலும் அவர்கள் பொருந்துகின்றனர் என்றும் நாம் கூற முடியாது. எனவே நாமும் இது தொடர்பாக நம்மை ஆய்வு செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது நான் முஸ்லிம்களின் பண்புகளிலிருந்து ஒரு பண்பை மட்டும் எடுத்து கூற விரும்புகின்றேன். இது தொடர்பாக அல்லாஹு தாலாவின் மிகவும் தெளிவான கட்டளை இருக்கின்றது. முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய சிறப்பம்சங்கள் என்ன என்பது பற்றியும் அவை அவர்களிடம் இருக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. மூமினின் சிறப்புகளில் ஒரு மிக பெரும் சிறப்பு இதில் கூறப்பட்டிருக்கின்றது. இது பற்றி நான் முதலில் பொதுவாக முஸ்லிம் நாடுகளை பற்றி எடுத்து கூறியவாறு விளக்குவேன். இந்த நாடுகளில் முஸ்லிம் ஆட்சியாளர்களும் ஆலிம்களும் இஸ்லாம் மற்றும் ஈமானின் பெயரில் இந்த கடமையை அல்லது இந்த சிறப்பை அளிக்க ஆரம்பித்துள்ளனர். அல்லாஹு தாலா கூறுகின்றான், ரஹமாஹு பைனஹும், ஒரு உண்மையான நம்பிக்கையாளர்களுக்குரிய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் எல்லையில்லா கருணையுடனும் மென்மையுடனும் பரிவுடனும் நடந்து கொள்வர். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த கட்டளை மூமினுக்குரிய இந்த அடையாளம் மார்க்கம் மற்றும் இஸ்லாத்தின் பெயரில் எந்த அளவு அளிக்கப்பட்டு வருகிறது என்றால் அது ஒரு நாட்டில் மட்டுமல்லாமல் ஏறக்குறைய முழு முஸ்லிம் உலகிலும் இது நமக்கு தென்படுகிறது. சில இடங்களில் குறைவாகவும் சில இடங்களில் அதிகமாகவும் இந்த நிலை இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொருவரது சுய லாபமும் இறைவனது திருப்தியை பெறுவதற்கான முயற்சியின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. பாகிஸ்தான் நிலைமையை பாருங்கள். நாள்தோறும் கொலை செய்யப்படுகின்றனர். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்கின்றார். கடந்த சில வருடங்களில் தங்களுக்கிடையில் நடந்துள்ள சண்டைகள், தாக்குதல்கள் ஆகியவற்றின் விளைவாக நடந்த கொலைகளின் எண்ணிக்கை ஒன்று சேர்த்து பார்த்தால் அவற்றின் எண்ணிக்கை பல ஆயிரங்களை எட்டிவிடுகின்றது. இப்போது என்னிடம் இது தொடர்பான உண்மையான புள்ளி விவரங்கள் இல்லை. ஆனால் பத்திரிகைகளை படிப்பதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் நாள்தோறும் பலர் கொல்லப்படுகின்றனர். இதை தவிர தற்கொலை குண்டு வெடிப்புகள் மூலம் நூற்றுக்கணக்கில், நூறுகளையும் தாண்டி இப்போது ஆயிரக்கணக்கில் மக்கள் கொலை செய்யப்படுகின்றனர். இவையெல்லாம் இறைவனின் பெயராலும் மார்க்கத்தின் பெயராலும் நடக்கின்றது. ஏனென்றால் ரஹமாஹு பைனஹும் என்று கூறுவதற்கு முன்னதாக அல்லாஹ் மூமின்களின் அடையாளமாக அஷித்தாவு அலல் குஃபாரி, அவர்கள் காஃபிர்களுக்கு எதிராக கடினமானவர்களாக இருப்பர் என்றும் கூறுகின்றான். எனவேதான் ஆலயங்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப எவரையும் காஃபிராக்கி அவருக்கு எதிராக எதை விரும்பினாலும்
அதை செய்யலாம் என்று கருதுகின்றனர். அவர்களுக்கு இதற்கான லைசன்ஸ் கிடைத்து விட்டது என்று எண்ணிக்கொள்கின்றனர். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால், இத்தகைய தரம் இருந்தால், பிறகு குஃப்ர் ஃபத்வாக்களை கொடுக்கக்கூடியவர்களே அல்லாஹ் மற்றும் தூதரின் கட்டளை கேட்ப குஃப்ர் ஃபத்வாக்களின் கீழ் வந்து விடுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் பாகிஸ்தானில் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் சண்டை இல்லை என்ற வகையில் வெளிப்படையாக பார்க்கும்போது அங்கு அமைதியான நிலைமை இருக்கின்றது. ஆனால் எந்த நாடுகளில் போரின் நிலைமை இருக்கின்றதோ, எங்கு எதிரிகளின் ராணுவமும் கொடுமைகளை இழைத்துள்ளதோ, அங்கு முஸ்லிம்களை கொள்கின்றனர். உதாரணமாக ஆப்கானிஸ்தானை ஆய்வு செய்து பாருங்கள். அங்கு முஸ்லிம்கள் தான் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கு எதிராக படையை திரட்டுவது, தற்கொலை தாக்குதலை மேற்கொள்வது, பொதுவாக தாக்குதல் நடத்துவது ஆகிய செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக ஆப்கானிஸ்தானில் கடந்த 10 வருடங்களில் ஏறக்குறைய 50,000 பேர்களை விட அதிகமானோர் மரணித்து விட்டனர் என்று கூறப்படுகிறது. மரணித்தவர்களில் பிற நாடுகளை சார்ந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். மரணித்தவர்களில் ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையும் குறைவுதான். ஆனால் மரணித்த குடிமக்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகும். இந்த அப்பாவிகள் வீட்டில் இருந்தவாறு அல்லது கடை வீதியில் சென்றவாறு தங்களது மக்களின் கொடுஞ்செயலுக்கு பலியாகிவிட்டனர். சிரியாவில் முழுக்க முஸ்லிம்களே பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கிடையில் சண்டையிடுகின்றனர். மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் கணித்து கூறுவதாக இருந்தால் இதுவரை 70,000 பேர் கொல்லப்பட்டு விட்டனர் என்று கூறப்படுகிறது. இதில் பெரும்பாலார் அப்பாவிகளான குடிமக்களே ஆவர். எகிப்தில் புரட்சியை கொண்டு வரப்போவதாக சாக்கு போக்கு கூறி ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டனர். லிபியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டனர். இன்றும் அங்கு மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். ஈராக்கில் 2003ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 6 லட்சம் பேர் கொல்லப்பட்டு விட்டனர் என்று கூறப்படுகிறது. போர் நிறுத்தப்பட்ட பிறகும் கூட இதுவரை தற்கொலை, குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் மூலம் மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். அல்லது பரஸ்பரம் அவர்களுக்கிடையில் நடக்கும் சண்டையின் காரணமாகவும் அவர்கள் கொல்லப்படுகின்றனர். இப்போது பத்திரிகைகளில் இந்த செய்தியும் வருகிறது. முஸ்லிம் நாடுகளும் தீய சக்திகள் மற்றும் ஷைத்தானிய சக்திகளின் கருவிகளாக மாறி இவற்றையெல்லாம் செய்கின்றன. உதாரணமாக 2 நாட்களுக்கு முன்பு சிரியா தொடர்பாக இந்த செய்தி வந்திருந்தது. அதாவது சவுதி அரேபியா ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாட்டிடமிருந்து ஆயுதங்களை பெற்று சிரியாவின் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படும் பிரிவினருக்கு அதை சப்ளை செய்கின்றது. இந்த மக்களில் தீவிரவாதத்தை விரும்பும் மக்களும் உள்ளனர். இவர்களுக்கு ஆட்சி கிடைத்துவிட்டால் பொதுமக்கள் மேலும் கொடுமையின் ஆட்டுரலில் அரைக்கப்படுவர். இதுதான் எகிப்தில் நமக்கு தென்படுகிறது. நாட்டின் பொதுமக்கள் மட்டும் இதில் பாதிக்கப்படுவதில்லை, மாறாக அந்த பகுதியின் அமைதியே இதன் காரணமாக அழிந்துவிடும். இது மட்டுமல்ல, பிறகு அஷித்தாவு அலல் குஃபாரி என்ற பெயரில் இவர்கள் உலகின் அமைதியையும் சீர்குலைக்க முயற்சி செய்வர். சரியான இஸ்லாமிய போதனை என்னவென்றால், முஸ்லிம் நாடுகள் ஏதாவது ஒரு முஸ்லிம் நாட்டில் அநீதி இழைக்கப்படுவதை பார்த்தால் இஸ்லாமிய அமைப்பு அந்நியர்களை இடையில் நுழையவிடாமல் பேச்சுவார்த்தை மூலமாக அமைதியை நிலைநாட்டவும் பொதுமக்களின் உரிமையை பெற்றுத்தரவும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதை செய்ய முடியும். சிரியாவில் இதற்கு முன்பு அலவிகள் மற்றவர்கள் மீது அநீதி இழைத்துக் கொண்டிருந்தனர். இப்போது இதற்கு நேர்மாற்றமாக நடக்கின்றது. இதன் காரணமாக முஸ்லிம் நாடுகளுக்கிடையில் 2 அணிகள் உருவாகிவிட்டன. அவை அந்த பகுதிக்கு ஆபத்தாக ஆகிக் கொண்டிருக்கின்றன. எனவே இப்போது உலகப் போர் நடந்தால் அதன் துவக்கம் கிழக்கத்திய நாடுகளில் இருந்துதான் இருக்கும். கடந்த நாட்களில் நடந்தது போன்று அது ஐரோப்பாவில் இருந்து ஆரம்பமாகாது. எனவே முஸ்லிம் நாடுகள் தங்களது பொறுப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தோ முஸ்லிம் பொதுமக்களும் ஆட்சியாளர்களும் ஆலயங்களும் அரசியல்வாதிகளும் திருக்குரானின் இந்த கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். நம்பிக்கையாளர்கள் சகோதரர்கள் ஆவர். எனவே உங்களது 2 சகோதரர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு கருணை காட்டப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள்.
இந்த மக்கள் தக்வாவை மேற்கொண்டு நடந்திருந்தால், பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் கருணை உணர்வுடன் நடந்து கொண்டால், ருஹமாஹு பைனஹும், அவர்கள் தமக்கிடையே கருணையுடன் நடந்து கொள்வர் என்பதற்கு ஏற்ப இவர்கள் செயல்பட்டிருந்தால் இறைவனின் கருணையை இவர்கள் பெற்றிருப்பர். அல்லாஹு தாலா எங்கு முஸ்லிம்களுக்கு ருஹமாஹு பைனஹும் என்ற கட்டளையை கூறியுள்ளானோ, அதே வசனத்தின் இறுதியில் நற்செயல்களை செய்கின்ற மூமின்களுக்கே மகத்தான நட்கூலிக்கான வாக்குறுதி அவன் தரப்பிலிருந்தும் வழங்கப்பட்டிருக்கின்றது. கிளர்ச்சி மற்றும் பெயர்தாங்கி போர்கள் நடந்து வரும் நாடுகளில்தான் கொலைகள் நடைபெறும் நிலைமை இருந்து வருகிறது. பெயர்தாங்கி போர்கள் என்று நான் கூறியதற்கு காரணம், சில பெரும் சக்திகளும் மற்றும் சில பெரிய நாடுகளின் ராணுவமும் வலுக்கட்டாயமாக தங்களது ஆதிக்கத்தை நிரூபிப்பதற்காக அங்கு கூடாரமிட்டு தங்கியுள்ளனர், போருக்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றனர். நாங்கள் இந்த பகுதியில் அமைதியை ஏற்படுத்த வந்துள்ளோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் முஸ்லிம்களும் முதலில் அல்லாஹ்வின் கட்டளை கேட்ப ருஹமாஹு பைனஹும் என்பதற்கு ஏற்ப செயல்பட்டிருந்தால், ஏதாவது ஒரு காரணத்தால் குழப்பம் ஏற்பட்டு போரின் நிலை உருவாகினாலும் கூட, ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களது இரு சகோதரர்களுக்கிடையில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்ற கட்டளை கேட்ப செயல்பட்டிருந்தால், இடையில் அந்நியர்கள் வருவதற்கான தேவை இருந்திருக்காது, அதற்கான தைரியமும் அவர்களுக்கு இருந்திருக்காது. எவ்வாறு இருப்பினும் இந்த போர் மற்றும் குழப்பத்தில் ஈடுபடுகின்ற நாடுகளின் நிலைமை வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் எந்த நாடுகளில் வெளிப்படையாக பார்க்கும்போது அமைதி நிலவுவதாக தெரிகிறதோ, அங்கும் கூட முஸ்லிம்களின் கழுத்துக்களை வெட்டுகின்றனர். வங்காளதேசத்தை பாருங்கள். அங்குள்ள அரசாங்கம் ஒருவருக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தால், சட்ட ரீதியாக ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால், அல்லது ஒரு தலைவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால், அவர் மீது அனுதாப உணர்வு கொண்டிருப்பவர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் கொதித்தெழுந்து விடுகின்றனர். பிறகு அடிதடி ஆரம்பமாகிவிடுகிறது, தீவிரவாத செயல்கள் செய்வது ஆரம்பமாகிவிடுகிறது. இதனால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றனர். இது எந்த இஸ்லாம்? திருக்குரானின் எந்த போதனை கேட்ப இந்த முஸ்லிம்கள் செயல்படுகின்றனர்? நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இப்போது அநீதியும் காட்டுமிராண்டித்தனமும் முஸ்லிம் நாடுகளில்தான் எல்லாவற்றையும் விட அதிகமாக இருக்கின்றது என்பது தெரிய வரும். அல்லது இஸ்லாத்தின் பெயரில் முஸ்லிம்கள் இந்த செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இது முஸ்லிம்களின் அல்லது பெயர்தாங்கி முஸ்லிம்களின் துர்பாக்கிய நிலைமையாகும். ஏனென்றால் அல்லாஹு தாலா உண்மையான முஸ்லிமுக்குள்ள அடையாளமாக கூறியிருப்பது, அவருக்கு அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பின் காரணமாக அவனது படைப்பினங்களுடன் வலுவான தொடர்பு இருக்கும் என்பதே ஆகும். பிறகு குறிப்பாக ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் இடையில் குறிப்பான சகோதரத்துவ உறவு நிலை பெற்றுவிடும். இது துர்பாக்கிய நிலை இல்லை என்றால் வேறென்ன? எந்த அளவு நற்செயல்களை செய்வதன் பக்கம் இஸ்லாம் கவனமூட்டி இருக்கின்றதோ, அமைதி, அன்பு, நேசம் ஆகியவற்றின் வழிகளில் செல்வதற்கு இஸ்லாம் கவனமூட்டியுள்ளதோ, அதே அளவு முஸ்லிம்கள் சீர்குலைந்து விட்டனர். அதே அளவு இவர்களில் கொடுமை இழைப்பவர்கள் உருவாகின்றனர். கிறிஸ்துவ நாடுகளில் பார்த்தாலும் அங்கும் கூட முஸ்லிம்கள் தான் குழப்பத்திற்கு காரணமாக இருப்போர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த நாடுகளில் உள்ள சிறைச்சாலைகளிலும் கூட ஜனத்தொகை அடிப்படையில் பார்த்தால் முஸ்லிம் கைதிகளே அதிகமாக உள்ளனர் என்று கூறப்படுகிறது. முஸ்லிம்களின் இந்த சீர்குலைந்து போன நிலைமையை சரி செய்வதற்காகவே வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வரவேண்டியது இருந்தது. அவர் வந்துவிட்டார். ஆனால் எங்களுக்கு எந்த சீர்திருத்தவாதியின் தேவையும் இல்லை, எந்த மசீஹின் தேவையும் இல்லை. நமக்காக இருக்கும் இந்த போதனைகளே போதுமானது என்று இவர்கள் கூறுகின்றார்கள். போதனைகள் போதுமானதுதான் என்றால் ஆலிம்கள் தங்களது தற்பெருமைக்காகவும் சுய நோக்கங்களுக்காகவும் பல்வேறு விதமான பிரிவுகளை ஏன் ஏற்படுத்தி இருக்கின்றனர்? அவர்கள் இவர்களை சரியான இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப ஏன் வழிநடத்தி செல்லவில்லை? ஏன் இந்த அளவு பிரிவினை கூட்டங்கள் உள்ளன? அவர்களில் ஒருவர் மற்றவரை அறுப்பதற்கும் வெட்டுவதற்கும் ஏன் முயற்சி செய்கின்றனர்? ஏன் அல்லாஹ்வின் இந்த கட்டளையை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை? தங்களை பின்பற்றுபவர்களிடம் இதை பற்றிய அறிவை இவர்கள் ஏன் வழங்கவில்லை? யக்ஷௌன ரப்பஹும் வ யகாஃபூன சூஅல் ஹிசாப். இவர்களுக்கு இவர்களது இறைவனை பற்றிய அச்சம் இல்லை. மறுமை நாளில் நிகழும் கேள்வி கணக்கு தொடர்பாகவும் எந்த அச்சமும் இவர்களுக்கு இல்லை. அப்பாவிகளான மார்க்கத்தை விட்டு விலகியுள்ள பொதுமக்களை தங்கள் மனம் போன போக்கில் அவர்கள் உருவாக்கியுள்ள போதனைகள் மற்றும் விளக்கங்கள் ஆகியவற்றை கூறுவதன் மூலம் இவர்கள் ஏமாற்றிக் கொண்டே செல்கின்றனர்.
இந்த தலைவர்களும் இந்த ஃபத்வா கொடுப்பவர்களும் உலகம் உள்ளவரை நீடித்திருக்கின்ற ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த மகத்தான தூது செய்தியை ஆலிம்கள் என்று தங்களை கூறிக்கொள்கின்ற இவர்கள் மறந்துவிட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உம்மத்திற்கு வழங்கியுள்ள இந்த தூது செய்தியை உம்மத் மறக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். மாறாக இதனை எடுத்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள். அதனை இவர்கள் மறந்துவிட்டனர். இன்னும் சொல்வதென்றால் அவர்கள் அதை மறக்கவில்லை, மாறாக தங்களது சுய பயன்களுக்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த தூது செய்தியை தங்களது முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைக்கு எவ்வித முக்கியத்துவம் வழங்காமல் இருப்பதன் காரணத்தால் நிச்சயமாக இவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் செயலை செய்துள்ளனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹஜ்ஜத்துல் விதாவின் சந்தர்ப்பத்தில் மிகவும் தெளிவாக இவ்வாறு கூறியிருந்தார்கள். இன்று இந்த நாளும் இந்த நகரமும் இந்த மாதமும் எந்த அளவு கண்ணியத்திற்கு தகுதியுடையவையாக இருக்கின்றதோ அவ்வாறே பிறரது இரத்தமும் செல்வமும் கண்ணியமும் உங்கள் மீது ஹராமாகும். அவை கண்ணியத்திற்குரியவையாக உள்ளன. விரைவில் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள். அவன் உங்களிடம் நீங்கள் எவ்வாறு செயலாற்றினீர்கள் என்று கேட்பான். பாருங்கள், எனக்கு பிறகு மீண்டும் காஃபிராக ஆகிவிடாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரது கழுத்தை வெட்டுபவர்களாக ஆகிவிட வேண்டாம். தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் இங்கு இருப்பவர் இங்கு வராதவருக்கு இந்த தூது செய்தியை எட்ட வையுங்கள். எவருக்கு தூது செய்தி எட்ட வைக்கப்படுகிறதோ அவர் அதனை கேட்டவரை விட சிறந்த முறையில் புரிந்து கொள்பவராக இருக்கலாம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன, நான் அல்லாஹ்வின் தூது செய்தியை சரியாக உங்களுக்கு எட்ட வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொற்களை 3 முறை திரும்ப திரும்ப கூறினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது அறிவிப்பாகும் இது. அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அல்லாஹு தஆலாவின் தூது செய்தியை சரியான முறையில் எட்ட வைத்து விட்டீர்கள் என்று கூறினோம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே நீ இதற்கு சாட்சியாக இரு என்று கூறினார்கள். இந்த தூது செய்திதான் இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பெயர்தாங்கி ஆலிம்களிடம் அநீதி மற்றும் கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கும் மார்க்கத்தின் பெயரால் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது கழுத்தை வெட்டுவதற்கும் இவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த தெளிவான கட்டளைக்கு பிறகு வேறு என்ன எஞ்சி இருக்கின்றது? இந்த கட்டளையை செயல்படுத்தாமல் இதை அவமதிப்பதன் மூலம் இவர்களே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடவில்லையா? பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த முஸ்லிமின் நாவிலிருந்தும் கையிலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்கின்றாரோ அவர்தான் முஸ்லிம். தங்களை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொள்கின்ற இன்றைய நாட்களில் இருக்கின்ற ஆலிம்கள் முஸ்லிம் என்பதற்கான இந்த விளக்கத்தின் கீழ் வர முடியுமா? சட்ட ரீதியான காரணங்களால் அகமதிகளை அவர்கள் இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்தும் வெளியேற்றி விட்டார்கள். இந்த பணியை செய்வதற்காக எல்லா பிரிவுகளும் ஒன்று சேர்ந்தன. எவ்வாறு இருப்பினும் எங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எங்களை இறைவன் முஸ்லிம்கள் என்று கூறுகின்றார். நாங்கள் கலிமாவை கூறுகின்றோம். உள்ளத்தால் ஹத்தமுல் முர்சலீனாக இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொண்டர்களாக இருக்கின்றோம். ஆனால் அகமதிகளை தவிர இருக்கின்ற ஏனைய பிரிவுகளை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது எந்த அளவு கொடுமை இழைக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். ஏன் அவ்வாறு இருக்கின்றது? பாகிஸ்தானில் உள்ள குவைட்டாவில் 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் கொலை செய்யப்பட்டனர். எந்த குற்றத்திற்காக அவர்கள் கொல்லப்பட்டனர்? தாம் விரும்பாத பிரிவுடன் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது என்பதே இதற்கான காரணமாகும். இந்த பிரிவை சார்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கவில்லை. அவர்கள் பெரும்பான்மையினராக இல்லை. தங்களது கொடுமையின் கரத்தை நீளமானதாக ஆக்குவதற்காக அகமதிகளுக்கு எதிராக எந்த சட்டத்தை இவர்கள் இயற்றினார்களோ அந்த பணியில் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். இப்போது அதே சட்டம் ஷியாக்களின் மீது திரும்பிவிட்டது. அவர்கள் இவர்களது இலக்காக ஆகிவிட்டனர். இப்போது இந்த எல்லா பிரிவுகளை சார்ந்தவர்களும் பரஸ்பரம் அவர்களில் ஒருவர் மற்றவர் மீது மீண்டும் இந்த கொடுமைகளை இழைப்பர். ஒவ்வொரு பிரிவும் மற்ற பிரிவின் மீது கொடுமைகளை இழைக்கின்ற நிலை உருவாகும். மீண்டும் இது நடக்கும் என்று நான் கூற காரணம், முதலில் இவ்வாறுதான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அகமதிகளுக்கு எதிராக மட்டும் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டனர். ஆனால் நாக்கு ஒரு சுவையை உணர்ந்து விட்டால், அதன் போதை ஏற்பட்டு விட்டால், பிறகு அதற்கு எந்த எல்லையும் இருப்பதில்லை. பிறகு அந்த சுவையிலிருந்தும் இவர்கள் தங்களை
தவிர்த்து கொள்ள முடியாது. இவர்களது வாயில் இரத்தம் படிந்து விட்டது. இவர்களில் ஒருவர் மற்றவரது இரத்தத்தை குடிப்பவர்களாக ஆகிவிடுவர். இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அகமதிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சரியான அந்தஸ்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த நபிமொழியை முஸ்லிம்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதாக, ஒரு எல்லைக்குட்பட்டதாக வைக்க மாட்டோம். மாறாக எங்களது பார்வையில் இந்த வட்டம் எந்த அளவு விரிவானதாக இருக்கின்றது என்றால், உலகில் அமைதியை விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தக்கூடியதாக அது இருக்கும். இதன் விரிவான நிலை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: பொதுவாக முஸ்லிம்கள் முஸ்லிம்களிடமிருந்து பாதுகாப்பாக உள்ளனர் என்றே கூறப்படுகிறது. இது முஸ்லிம்களின் எல்லைக்குட்பட்டது மட்டுமல்ல, எந்த முஸ்லிமின் நாவிலிருந்தும் கைகளிலிருந்தும் சாந்தியை விரும்புகின்ற, அமைதியை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளைகள் தொடர்பான உண்மையான அறிவாகும். அது தக்வாவை கடைபிடிப்பதன் மூலமாகவே கிடைக்கும். அந்த ஆலிம்களிடம் இந்த தக்வா இல்லை. அவர்கள் தங்களது தற்பெருமை மற்றும் சுய பலன்களை பெறுவது ஆகியவற்றில் மூழ்கி விடுகின்றனர். அதன் விளைவாக இந்த அறிவு, ஞானம் ஆகியவை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே எதுவரை சுய பலன்களை அடைகின்ற இவர்களின் இந்த நிலைமை முடிவுக்கு வராதோ அதுவரை இவர்களில் தியாகம் செய்வதற்கான நிலை உருவாகாது. ருஹமாஹு பைனஹும், அவர்கள் தமக்கிடையில் கருணையுடன் நடந்து கொள்வர் என்பதன் ஆன்மாவை முன்னிறுத்தியவாறு அதற்கேற்ப செயல்படுவதன் மூலமாகத்தான் இவர்களிடம் தியாகம் செய்வதற்கான நிலை உருவாகும். அதுவரை ஒருவர் எவ்வளவு பெரிய ஜிப்பா அணிந்த மனிதராக இருந்தாலும் அவர் அல்லாஹு தாலாவின் பார்வையில் உண்மையான மூமின் அல்ல. எவர் உண்மையான மூமினாக இல்லையோ அவர் மற்றவர்களுக்கு என்ன வழிகாட்ட முடியும்? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தானில் ஒரு மௌலை சாஹிப் பேட்டி கொடுத்துள்ளார். அதில் அகமதிகள் புறையோடிய புண்ணாக இருக்கின்றார்கள் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டில் அவர்களது நிலை இப்படி இருக்கிறது என்று அவர் கூறுகின்றாரா என்று நமக்கு புரியவில்லை. எவ்வாறு இருப்பினும் அகமதிகள் புறையோடிய புண்ணாக இருக்கவில்லை. அகமதிகள் அல்லாஹு தாலாவின் உண்மையான போதனைகள் பற்றி உலகிற்கு எடுத்து கூறி மக்களை குணப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அகமதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் கூறுகின்ற விஷயங்களை கேட்டு முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாத்திற்கு எதிராக எழுதுபவர்களும் பேசுபவர்களும் கூட உங்களுடைய இஸ்லாத்திற்கும் மற்றவர்களது இஸ்லாத்திற்கும் இடையில் அல்லது மற்ற ஆலயங்களின் இஸ்லாத்திற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இது ஏன்? அப்போது எங்களது இஸ்லாம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இஸ்லாம் ஆகும், எங்களது இஸ்லாம் திருக்குர்ஆனின் போதனை கேட்ப இருக்கின்ற இஸ்லாமாகும் என்று நமக்கு கூற வேண்டியது வருகிறது. இதற்கெதிரில் மௌலவிகளின் இஸ்லாமானது இவர்களே உருவாக்கிய இஸ்லாமாகும். மதத்தின் பெயரால் இவர்களது சுய நோக்கங்களை பிரதிபலிக்கின்றவையாக அது இருக்கின்றது என்று நாம் கூற வேண்டியது வருகிறது. அல்லாஹு தாலா முஸ்லிம் உம்மத்தின் கண்களையும் திறப்பானாக, நெஞ்சத்தையும் திறப்பானாக. அவர்கள் உண்மையான இஸ்லாத்தை அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடியவர்களாக ஆகட்டும். அது இன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பேரன்பர் மூலமாக, அன்னாரது உண்மையான அடியாராக இருப்பவர் மூலமாக உலகில் பரவி கொண்டிருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்றே இந்த விஷயங்களை தவிர நாம் நம்மை பற்றியும் நாம் எல்லா வகையிலும் ஒவ்வொரு நிலையிலும் யஸிலூனமா அமரல்லாஹு பிஹி ஐ யூஸல என்ற இறை கட்டளை கேட்ப செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கும் அல்லது ருஹமாஹு பைனஹும் என்பதற்கான நல்லுதாரணமாக திகழ்கின்றோம் என்பதற்கும் 100% உத்தரவாதம் வழங்கிவிட முடியாது. ஒவ்வொருவரும் இது பற்றி ஆய்வு செய்து பார்த்தால் இதன் பக்கம் கவனம் ஏற்படும். பிறகு அந்த நிலை நமக்கு தென்படும். எனவே நாம் இவ்விஷயத்தில் முழுமையடைந்து விட்டோம் என்று எண்ணிவிடக் கூடாது. பெரிய அளவில் இல்லை என்றாலும் நமது சுற்றுச்சூழலில் சிறிய அளவிலாவது இத்தகைய நிலை நம்மிடம் தென்பட வேண்டும். சிறிய அளவிலும் இதற்கு மாற்றமான செயல்கள்தான் நம்மிடம் இருக்கின்றது என்றால் அது பிறகு பெரும் சீர்குலைவை ஏற்படுத்த காரணமாகிவிடும். அல்லாஹ்வின் மன்னிப்பும் அவனது கருணையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் மற்றவர்கள் மீது கருணை காட்டுவதற்கும் மற்றவர்களை மன்னிப்பதற்கும் நமக்கு தெரியவில்லை. நாம் கருணையுடன் மற்றவர்களை கருத்தில் கொள்பவர்களாக இருந்தால் ஜமாத்தில் உள்ள பல்வேறு தர்பியத் தொடர்பாக இருக்கும் பிரச்சனைகளும் நீதித்துறையுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுக்கு வந்துவிடும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், வல் யாஃபு
வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அவர்கள் மன்னிக்க வேண்டும், கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவதில்லையா? அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனும் ஆவான். ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: மக்களது பாவங்களை மன்னியுங்கள், அவர்கள் இழைக்கின்ற துன்பங்களையும் செய்யும் தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். இறைவனும் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதையும் உங்கள் பாவங்களை அவன் மன்னிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் விரும்புவதில்லையா? அவன் மிக்க மன்னிப்பவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனும் ஆவான். எனவே அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற விரும்பாத யார்தான் இருக்க முடியும்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நபரும் அவருக்கு இந்த உலகிலும் இறைவனது அருளும் கருணையும் தேவைப்படுகிறது, மறு உலகிலும் அவனது அருளும் கருணையும் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்டவர் அல்லாஹ் தமது தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்பதில் பேரார்வம் கொண்டவராக இருப்பார். நீங்கள் இதை விரும்புகின்றீர்கள் என்றால் எனது இந்த பண்பை மேற்கொள்ளுங்கள். எனது அடியார்களுடன் உங்களுக்கு இருக்கும் தொடர்புகளில் கருணையின் உணர்வுகளை மேலும் மேலும் அதிகமாக மிகைத்திருக்கும்படி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த கருத்து தொடர்பான சில ஹதீஸ்களை நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுவேன். இந்த ஹதீஸ்கள் இந்த கருத்திற்கு மேலும் பொலிவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள்: நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவதை கேட்டேன். அவர்கள் கூறினார்கள்: எவர் ரிஸ்கில் விரிவான நிலை உருவாக வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, மேலும் அவரது வயதும் அவரை பற்றிய நல்ல விஷயங்கள் எடுத்துக் கூறப்படுவதும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவர் இரத்த உறவுகளை பேணுகின்ற நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். தமது உறவினர்களுடனும் தமக்கு நெருக்கமானவர்களுடனும் நல்ல தொடர்பை நிலைநாட்ட வேண்டும். அவர்களது குறைகளை மன்னிக்க வேண்டும். ஹஜ்ரத் அமர் பின் ஷுஹைப் தன் தகப்பனாரிடமிருந்தும் பாட்டனாரிடமிருந்தும் அறிவிக்கின்றார்கள்: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: எவர் தம்மை விட சிறியவராக இருப்போர் மீது கருணை காட்டாமலும் தம்மை விட பெரியவராக இருப்பவரை மதிக்காமலும் இருக்கின்றாரோ, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதாவது அவருக்கு கண்ணியமளிக்காமல் இருந்தால் அவருக்கு நம்முடன் எந்த தொடர்பும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சிறு வயதில் இந்த ஹதீஸை பலமுறை படித்திருக்கின்றோம். இங்கும் வகுப்புகளில் அந்த ஹதீஸ் கற்றுத்தரப்படுகிறது. பலமுறை அது கூறப்பட்டிருக்கின்றது. நாம் அதை கேட்கின்றோம். ஆனால் அதை கேட்ட பிறகும், பள்ளிவாசலை விட்டு வெளியேறியதும் அல்லது மாநாட்டு திடலை விட்டு வெளியே வந்தவுடன் அதை நாம் மறந்து விடுகின்றோம். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அறிவிக்கின்றார்கள்: ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வின் குடும்பமாகும். அவனது படைப்பினங்களில் யார் அவனது குடும்பத்தினருடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்களோ, அவர்களது தேவைகளை கருத்தில் கொள்கின்றாரோ, அவரே அவனது படைப்பினங்களில் அவன் மிகவும் விரும்பக்கூடியவராக இருப்பார். ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்யக்கூடிய ஆன்மாவை உடையவராகவும் கருணையின் உணர்வுகளை கொண்டவராகவும் அவருக்காக வேதனைப்படக்கூடியவராகவும் அவர் மீது நேசம் கொண்டவராகவும் இருந்தால்தான் அவரால் பிறரது தேவைகளை கருத்தில் கொள்ள முடியும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அமர் அறிவிக்கின்றார்கள்: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: கருணை காட்டுவோர் மீது ரஹ்மானாகிய இறைவன் கருணை காட்டுவான். நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுங்கள், அல்லாஹ் வானத்தில் உங்கள் மீது கருணை காட்டுவான். ஹஜ்ரத் ஜாபிர் அறிவிக்கின்றார்கள்: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: எவர்களிடம் இந்த 3 அம்சங்கள் இருக்குமோ, அல்லாஹ் அவரை தனது பாதுகாப்பிலும் தனது கருணையின் கீழ் வைப்பான், மேலும் அவரை சொர்க்கத்தில் நுழைத்து விடுவான். முதலாவது, அவர் பலவீனமாக இருப்பவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும். இரண்டாவது, அவர் தமது தாய் மற்றும் தந்தையை நேசிக்க வேண்டும். மூன்றாவது, அவர் தனது ஊழியர்களிடமும் வேலையாட்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள்: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் மென்மையாக நடந்து கொள்பவனாவான், மென்மையை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். மென்மையாக நடந்து கொள்வதற்கு அவன் எந்த அளவு நற்கூலி வழங்குகின்றானோ அந்த அளவு கடினமாக நடந்து கொள்வதற்கு வழங்குவதில்லை. வேறு எந்த ஒரு நன்மைக்கும் இந்த அளவு அவன் நற்கூலி வழங்குவதில்லை.
எனவே மென்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக எந்த விஷயங்கள் தீர்வுக்கு வந்துவிடுமோ அவற்றை மென்மையை பேணுவதன் மூலம் நாம் தீர்வுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எந்த விஷயத்தில் மென்மையும் பரிவும் இருக்குமோ அந்த அளவு அது அந்த விஷயத்தை அழகானதாக ஆக்கிவிடும். எதிலிருந்தும் மென்மை பிடுங்கப்பட்டு விடுமோ அது அந்த அளவு அதனை தீய தோற்றத்தை உடையதாக ஆக்கிவிடும். கடினமாக நடந்து கொள்வது தீய தோற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது, செயலையும் அது அழகற்றதாக ஆக்கிவிடுகிறது. அப்படிப்பட்ட நபரை விட்டும் விலகி மக்கள் வெகு தூரம் சென்று விடுவர். அதாவது மென்மையாகவும் பரிவுடனும் நடந்து கொள்வதில் தான் அழகு இருக்கின்றது. பிறகு இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பு யார் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்டார்கள். பிறகு கூறினார்கள், மக்களுக்கு அருகில் இருக்கின்ற நபர் மீது இது ஹராமாகும். அதாவது அவர்கள் மக்களை வெறுக்க மாட்டார்கள், அவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு எளிதானவற்றை ஏற்படுத்துவார்கள். நான் இது பற்றி பொறுப்பாளர்களுக்கு குறிப்பாக கவனமூட்ட விரும்புகின்றேன். இந்த நல்ல உணர்வு, கருணையின் உணர்வு ஒவ்வொரு பொறுப்பாளரிடமும், குறிப்பாக ஜமாத்தின் பொறுப்பாளர்களிடம் இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு அகமதியின் சிறப்பம்சமாக இருக்க வேண்டும். ஆனால் ஜமாத்திற்கு தொண்டு செய்கின்ற ஜமாத் பொறுப்பாளர்கள் குறிப்பாக தன்னிடம் எதையாவது கேட்கின்ற ஒரு நபரை பார்த்து, தனது அலுவலகத்திற்கு மீண்டும் மீண்டும் அவர் வருவதை பார்த்து ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது. எப்போதும் திறந்த உள்ளத்துடன் அவரை வரவேற்க வேண்டும். ஜமாத்தின் எந்த ஒரு பணியாளரும் எவ்வகையிலும் உயர்வான நல்லொழுக்கத்தை பேணுவதிலிருந்தும் விலகி சென்று விடக்கூடாது. இதை எப்போதும் அவர் நினைவில் வைக்க வேண்டும். உயர்வான நல்லொழுக்கத்தை அவர் வெளிப்படுத்தி காட்டவில்லை என்று சிறிதளவு கூட சந்தேகப்படுகின்ற எந்த நிலையும் இருக்கக்கூடாது. எவ்வளவு அதிகமாக மென்மையாக பேச முடியுமோ அந்த அளவு அதிகமாக மென்மையாக பேசவும், எந்த அளவு வசதிகளை செய்து தர முடியுமோ அந்த அளவு வசதிகளை செய்து தரவும் முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சதகா கொடுப்பதால் செல்வத்தில் குறைவு ஏற்படாது. எவர் மற்றவர்களது தவறுகளை மன்னித்து விடுகின்றாரோ அல்லாஹ் அவருக்கு மேலும் கண்ணியத்தை வழங்குகின்றான். ஒருவரது தவறுகளை மன்னிப்பதன் விளைவாக எந்த அவமரியாதையும் ஏற்படாது. இந்த தரம் நமது ஜமாத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் நிலை பெற்று விடும்படி அல்லாஹ் செய்வானாக. பிறகு ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரிடமும் காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டாம், எவர் மீதும் பொறாமை கொள்ள வேண்டாம், எவரிடமிருந்தும் முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம், எவரிடமும் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டாம், பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் வைத்திருக்கும் தொடர்பை முறித்துக் கொள்ளாதீர்கள். மாறாக அல்லாஹ்வின் அடியார்களாகவும் ஒருவர் மற்றவரது சகோதரராகவும் ஆகிவிடுங்கள். ஒரு முஸ்லிம் தனது சகோதரனிடம் 3 நாட்களுக்கும் அதிகமாக வெறுப்புடன் இருப்பதும் அவருடன் உள்ள உறவை முறித்துக் கொள்வதும் ஆகுமானதல்ல. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் மற்றவர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்காக பொருள்களின் விலையை கூட்டி கூறாதீர்கள். ஒருவர் மற்றவர் மீது காழ்ப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டாம். ஒருவர் மற்றவரிடமிருந்து முகம் திருப்பியவாறு செல்ல வேண்டாம். அதாவது அவருடன் எவ்வித தொடர்பும் வைக்காமல் இருக்க வேண்டாம். உங்களில் ஒருவரது வியாபாரத்தின் மீது மற்றவர் வியாபாரம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களாகவும் உங்களில் ஒருவர் மற்றவரது சகோதரராகவும் ஆகிவிடுங்கள். ஒரு முஸ்லிம் தனது சகோதரனுக்கு அநீதி இழைக்க மாட்டார். அவர் வெட்கப்படும் வகையில் அவரை இழிவிற்கு ஆளாக்க மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நெஞ்சை சுட்டி காட்டியவாறு தக்வா இங்கிருக்கின்றது என்று கூறினார்கள். இந்த சொற்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனின் துர்பாக்கிய நிலைக்கு அவன் தனது முஸ்லிம் சகோதரனை அற்பமாக பார்ப்பதே போதுமானதாகும். ஒவ்வொரு முஸ்லிமின் ரத்தமும் செல்வமும் கண்ணியமும் மற்ற முஸ்லிமின் மீது ஹராமாகும். அவை கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவையாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உள்ளத்தில் எல்லோரை விட அதிகமாக இருந்த அந்த தக்வாவை அவரது முன்மாதிரியை பின்பற்றி செல்ல முயற்சி செய்வதன் மூலம் அந்த தக்வாவை நாம் ஒவ்வொருவரும் பெற முயற்சி செய்பவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் உதவுவானாக.
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கியாமத் நாளன்று கூறுவான், எனது கம்பீரமும் மற்றும் எனது மகிமையை கருத்தில் கொண்டவாறும் தங்களுக்கிடையே அன்பு வைத்திருந்த அந்த மக்கள் எங்கே? இன்று எனது நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத நிலையில் நான் அவர்களுக்கு எனது கருணையின் நிழலின் கீழ் இடமளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுவான். நமக்கிடையில் உள்ள தொடர்புகளை அன்பு, நேசம் ஆகியவற்றின் உணர்வுகள் மூலம் வெளிப்படுத்துபவர்களாகவும் ஒருவர் மற்றொரு மீது காட்டுகின்ற கருணையை அதிகப்படுத்துபவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரது போதனைகளின் ஒளியில் அவர்கள் விரும்பிய அந்த ஜமாத்தாக நாம் ஆகிவிடுவோமாக. உலகின் அமைதிக்கும் உத்தரவாதம் வழங்கக்கூடிய ஜமாத்தாக அஹ்மதியா ஜமாத் ஆகட்டும். முஸ்லிம்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான அடியாரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பரஸ்பரம் தமக்கிடையில் அன்பு, நேசம் கொள்பவர்களாக ஆகுவதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்பவர்களாக ஆகட்டும். தங்களது நாட்டில் உள்ள மக்கள் மீது கொடுமை இழைக்கின்ற முஸ்லிம் தலைவர்கள் அதை நிறுத்திவிட்டு தங்களது குடிமக்களுடன் நீதியுடனும் கருணையுடனும் நடந்து கொள்பவர்களாக ஆகட்டும். பொதுமக்களும் சுயநலத்தை அடைவதையே குறிக்கோளாக கொண்டவர்களது கை பொம்மையாக ஆகிவிடாமல், அவர்களது கருவியாக ஆகிவிடாமல் அறிவுடன் செயல்பட்டு இறைவனின் சரியான கட்டளைகளை தேட வேண்டும். அதற்கேற்ப செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். முஸ்லிம் நாடுகளை எத்தகைய அபாயகரமான தீவிரவாதத்தை விரும்புகின்ற பிரிவினர் தங்களது பிடியின் கீழ் கொண்டு வந்துள்ளார்கள் என்றால், அப்படிப்பட்ட சுய நோக்கங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்ற இவர்களது பிடியிலிருந்து குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் பொதுவாக உலகிற்கும் அல்லாஹ் ரட்சிப்பை வழங்குவானாக. அதன் மூலம் நாம் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை மிகவும் சிறந்த முறையில் மிகவும் வேகமாகவும் உலகில் பரப்ப வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. இன்று ஜும்மாவிற்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். இந்த ஜனாசா காயிப் மதிப்புக்குரிய நாசிரா சலீமா ரிசா சாஹிபா உடையதாகும். இவர்கள் ஆப்ரோ அமெரிக்கன் ஆவார்கள். 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இவர்கள் வஃபாத்தாகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1927இல் இவர்கள் அமெரிக்காவில் உள்ள சென்ட் லூயிஸில் பிறந்தார்கள். இவர்களது தந்தையார் பாப்டிஸ்ட் பாதிரி ஆவார். ஆனால் இவர்களுக்கு கிறிஸ்துவத்தில் எந்த ஆர்வமும் இருக்கவில்லை. ஆனால் யோகா மற்றும் புத்த மதத்தில் ஆர்வம் இருந்தது. 1949ஆம் ஆண்டில் மர்ஹூம் டாக்டர் கலீல் அகமது நாசிர் சாய் மூலமாக அகமதியத்தை ஏற்றுக்கொள்கின்ற நட்பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்தது. 1951ஆம் ஆண்டில் இவர்களது திருமணம் மதிப்புக்குரிய மர்ஹூம் நாசிர் அலி ரிசா சாயுடன் நடந்தது. இவர் பல வருடங்கள் வரை கணேஷா ஒகேகன் ஜமாத்தின் தலைவராக இருந்து வந்தார்கள். 1955இல் இவரது குடும்பம் மால்வாகிற்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டது. அங்கு செக்ரட்டரி தாலீமாக ஜமாத்திற்கு தொண்டு செய்கின்ற தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. இந்த சமயத்தில் தனது குடும்பத்தை தவிர வேறு 3 குடும்பங்களின் கல்வி மற்றும் தர்பியத்திற்கான ஏற்பாட்டையும் இவர்கள் செய்து வந்தார்கள். 1975ஆம் ஆண்டில் இவர்கள் லெஜனாவின் ரீஜனல் தலைவியாக நியமிக்கப்பட்டார்கள். 1981ஆம் ஆண்டிலிருந்து 1985ஆம் ஆண்டு வரை மீண்டும் ரீஜனல் தலைவியாக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். லெஜ்னா இமாயிலாவின் 5 மஜ்லிஸ்களை இவர்கள் கண்காணித்து வந்தார்கள். உள்ளூர் லெஜ்னா தலைவியாகவும் இவர்கள் பணியாற்றி வந்தார்கள். 1985ஆம் ஆண்டிலிருந்து 1995ஆம் ஆண்டு வரை உள்ளூர் லெஜ்னா இமாயில்லாவின் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவாறு இவர்கள் தொண்டு செய்து வந்தார்கள். 1995ஆம் ஆண்டில் மீண்டும் ஒக்கேகன் ஜமாத்தின் லெஜ்னா தலைவியாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தப்லீகில் இவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. தப்லீக் பிரசுரங்களையும் மற்றும் லிட்டரேச்சர்களையும் இவர்கள் அச்சிட்டு விநியோகம் செய்து வந்தார்கள். பேருந்தில் பயணம் செய்யும் போது ஜமாத் பிரசுரங்களை எடுத்து சென்று அவற்றை அவர்கள் விநியோகம் செய்து வந்தார்கள். நூலகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் திருக்குரான் ஒரு பிரதியை வைத்திருந்தார்கள். ரேடியோவிலும் டிவியிலும் இவர்களது பல இன்டர்வியூகள் நடந்திருக்கின்றது. இவர்கள் மூலமாக 50க்கும் அதிகமான நபர்களுக்கு அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. சிரித்த முகத்துடன் இருக்கும் நல்லியல்பு கொண்டவர்களாகவும் நன்கு படித்தவர்களாகவும் மிகவும் கூர்மையான அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். இந்த சிறப்பம்சங்கள் இவர்களிடம் இருந்ததனால்
மிகவும் அதிகமாக பெண்கள் இவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவர்களது உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீதுள்ள அன்பு நிறைந்திருந்தது. சிறந்த ஆசிரியராக இவர்கள் திகழ்ந்தார்கள். அகமதி பெண்கள் இவர்களை தங்களது தாய் போல் மதித்தனர். மிகவும் அன்புடன் மக்களுக்கு விஷயங்களை புரிய வைத்து அவர்களது தவறுகளை அவர்கள் சரி செய்து வந்தார்கள். எப்போதும் குமரி பெண்களிடம் அவர்கள் பரதாவை பேண வேண்டும் என்று அவர்கள் போதித்து வந்தார்கள். மேலும் இஸ்லாமிய ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்பித்தார்கள். மேலும் மேற்கத்திய சமுதாயத்தில் காணப்படுகின்ற தீய சடங்குகளை எவ்வாறு எதிர்த்து நிற்கலாம் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறுவார்கள். இன்று நமது பிள்ளைகள் மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றார்கள். பெரியவர்கள் கூட இத்தகு தாக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர். தங்களது தாயாருக்கு தொடர்ச்சியாக பல வருடங்கள் வரை இவர்கள் தப்லீக் செய்து வந்தார்கள். இறுதியில் தமது 85வது வயதில் இவரது தாயார் அகமதியானார்கள். இதனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹு தாலா இவரது தாயாருக்கு நீண்ட ஆயுளை வழங்கினான். தமது 98வது வயதில் இவர்களது தாயார் வஃபாத் ஆனார்கள். தமது இறுதி நாள் வரை அவர்கள் மிகவும் ஆக்டிவாக இருந்தார்கள். ஜும்மா தொழுகையையும் தொழுது வந்தார்கள். இவர்கள் தமது முதிய வயதிலும் கூட நன்கு உழைத்தவாறு ஜமாத் பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். இவர்களுக்கு ஜமாத் அமைப்புடன் நேசமிக்க தொடர்பு இருந்து வந்தது. கடந்த வருடம் என்னுடன் இவர்களது சந்திப்பு நிகழ்ந்தது. அல்லாஹ் இவரது பதவியை உயர்த்துவானாக. இவர்களுக்கு 9 பிள்ளைகள் உள்ளனர். தந்தை வழி பேரர்கள் பேத்திகள் மற்றும் தாய் வழி பேரர்கள் பேத்திகள் 22 பேர் இருக்கின்றனர். அல்லாஹ் இவர்கள் அனைவரையும் நன்மையில் நிலைத்திருக்கும்படி செய்வானாக. மேலும் அவர்களை இவர்களது துவாக்களுக்கு வாரிசாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.